கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், இந்த மோதல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே செருப்பாலூர் அண்டுகோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆமோஸ், இவரது மகன் அன்சியோ. இதே போன்று மேற்காமண்டபம் ராணிக்காட்டுவளையைச் சேர்ந்தவர் சுரேஷ், இவரது மகன் சேம் லாரன். இவர்கள் 4 பேரும் நேற்று திருவட்டாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நின்று கொண்டிருந்தனர். ஆமோஸுக்கும் சுரேஷிற்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் சேம் லாரனின் சட்டை கிழிந்துள்ளது. மேலும் அங்கு இதை பார்த்துக் கொண்டிருந்த பணியாளர்கள் இருவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் ஊராட்சி ஒன்றிய பராண்டாவில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் இந்த தகவல் திருவட்டாறு போலீசாருக்கு கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 4 பேரையும் அங்கிருந்து அழைத்து சென்றனர். மேலும் இரு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அவர்களின் 2 மகன்களும் இந்த சம்பவத்தில் மாறி மாறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இரு தரப்பை சேர்ந்தவர்களும் திருவட்டாறு காவல் நிலையத்தில் மாறி மாறி புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் ஆமோஸ் மற்றும் அவரது மகன் அதேபோன்று மற்றொரு ஒப்பந்ததாரர் மீதும் அவரது மகன் மீதும் என 4 பேர் மீது திருவட்டாறு போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஒப்பந்ததாரர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்திலும் வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.